புனிதர் வரலாறு. அருளாளர் ராணி மரியா. நாள் 8. ராணி மரியாவை கொன்ற சம்பந்தர் சிங் சிறையில் அடைக்கப்பட்டாரு. அவருடைய மனம் படிப்படியாக உடைந்தது. அவருடைய மனதில் அமைதியே இல்லை. ஒரு நாள் ராணி மரியாவின் தங்கை அருட்சகோதரியின் செல்வி சிறையில் வந்து அவனை சந்தித்தாங்க. என் அக்காவின் அன்பு உங்களை மறுபடியும் மனிதனாக்கும் என்று அவனை பார்த்து சொன்னாங்களாம். சம்பந்தர் சிங் கண்ணீர் சிந்தி மண்டியிட்டான். அழுதுபடியே மன்னிப்பும் கேட்டாராம். பிறகு அவர் ராணி மரியாவின் சொந்த ஊருக்கு சென்று அவருடைய பெற்றோரை சந்தித்தாராம். மிகுந்த மன வருத்தத்துடன் தான் செய்த தவறுக்காக அவர்களிடம் மன்னிப்பும் கேட்டாராம். அப்போது ராணி மரியாவின் தாயார் அவனை தழுவி அழுதார். நீயோ எங்கள் மகன்தான். என் ராணியின் கனவுக்கு நீ உயிர் கொடுக்கணும் என்று சொன்னாங்களாம். இந்த சம்பவம் உலகையே உலுக்கியது. மன்னிப்பு ஒரு மனிதனையே மாற்றும் மிகப்பெரிய சக்தி. அதற்கு அடைக்கும் தாள் இல்லை எனவும் நிரூபித்தது. 2017ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் புனித பேதர் சதுக்கத்தில் அருட்சகோதரி ராணி மரியாவை அருளாளர் என அறிவித்தார்கள். அந்த நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. அறிவிப்பு ஒலித்தது, பிளஸ்டு ராணி மரியா என்று. வானில் மணியோசை, பூமியின் கண்ணீர். அது ஓர் துறவியின் வெற்றி, ஒரு ஏழையின் பெருமை. அவர் நீதிக்கும் உண்மைக்குமான தியாகியாக திகழ்ந்தார். சிந்தனை: வாழ்க்கை முடிந்த பின்தான் சிலர் உலகை மாற்றுகின்றனர். நன்றி.